இதுக்கப்புறமா நான் சினிமாவுல நடிக்க போறதே கிடையாது. அந்த 3 எழுத்து இட்லி நடிகை அந்த பொம்பளை தான் என் குடும்பத்தையே கெடுத்தாங்க அப்படின்னு ரவி மோகன் காட்டமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் கிட்ட இருக்கக்கூடிய நியாயம் என்ன, தான் தரப்புல இருக்கக்கூடிய ஆதங்கம், யார் யார் தப்பு பண்றாங்க அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இவங்களோட விவகாரம் தான் பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. என்னன்னா ரவிமோகன், ஆர்த்தி, கெனிஷா இவங்க 3 பேரோட விவகாரம் தான் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு இல்லையா ரவிமோகன், ஆரத்தி விவாகரத்து வேணும்னு நீதிமன்றத்தை நாடிட்டாங்க. சோ இவங்களோட விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரவிமோகன் கெனிஷா கூட நிறைய இடங்களுக்கு போனாரு. அதாவது பாடகி அண்ட் தெரபிஸ்ட் இவங்க கெனிஷா இவங்க கூட ரவிமோகன் நிறைய இடங்களுக்கு போனாரு. கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், விழாக்களுக்கு போறதா இருக்கட்டும், நிகழ்ச்சியில கலந்து கொள்வதா இருக்கட்டும், எல்லா பக்கமுமே சேர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதனால கெனிஷா தான் ஆரத்தியோட வாழ்க்கையை கெடுத்தது, ஒரு பெண்ணோட சாபம் சும்மா விடாது அப்படின்னு நிறைய பேர் திட்டி தீர்த்தாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துச்சு. கெனிஷா ஆர்த்தியை பத்தி அவதூறு பரப்பக்கூடாது, எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை விதிச்சாங்க. சோ இதுக்கு அப்புறமா கெனிஷா ஒரு வீடியோ போட்டாங்க. என்னன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். என்னோட அம்மா 2013ல இறந்துட்டாங்க, அப்பா 2017ல இறந்துட்டாங்க. எனக்கு 18, 19 வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் 4 மாதமா கர்ப்பமா இருக்கும் போது என்னோட கணவர் என்னை எட்டி உதைச்சதுல, அடிச்சு துன்புறுத்தியதுல அந்த கர்ப்பமே களைஞ்சு போச்சு. ரொம்பவே பிளட் வந்துச்சு. அந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கக்கூடிய நான், அதாவது என்னோட குழந்தையை இழந்த நான் இன்னொரு குடும்பத்துக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்னோட உறவினராலேயே நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானே அப்படின்ற மாதிரியுமே கெனிசா சொல்லியிருந்தாங்க. சோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவங்க ஒரு விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க. சோ இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கும் போது கெனிஷா திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் சென்னையில இருக்க மாட்டேன்ப்பா, யாரோட லைஃப்க்கும் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கும் போது ரவிமோகன் இது தொடர்பா எங்கேயுமே வாயை திறக்கல. முதன்முறையா தான் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போதான் நான் யாரு, என்கிட்ட என்ன நியாயம் இருக்கு, மத்தவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, என் குடும்பத்தை கெடுத்தது யாரு, என் குழந்தைகளுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் விழாவரியா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலா உட்கார்ந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுல பேசும்போதே கதறி கதறி அழுறாரு. ஏன்னா அவர் என்கிட்ட நியாயம் இருக்கு, என்னை எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தான் கிட்ட இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடா கண்ணீர் விட்டு அழுறாரு. அந்த காட்சிகள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ இதுல ரவிமோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன ரொம்பவே டார்கெட் பண்றாங்க, என்ன எல்லாரும் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நான் சாதுவா இருக்கிறதுனால எல்லாருமே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்க போறது கிடையாது. நீங்க எல்லாருமே எனக்கு பின்னாடி பேசுறீங்க, சமூக வலைதளங்கள்ல பேசுறீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு, உங்களுக்கு என்னை பத்தி பேசணும் அப்படின்னீங்கன்னா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, இதுக்கப்புறமா பஞ்ச் தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சோ இது மட்டுமே இல்லாம நீங்க எல்லாருமே சொல்றீங்க என்ன ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க, ஏன் என்ன படம் எடுக்கலையா, நான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில படம் எடுத்திருக்கேன், பெண்கள் பாதுகாப்பு முன் வச்சு படம் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி யாராவது எடுத்திருக்காங்களா, நான் அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு தெரிஞ்சாலுமே நான் அந்த படங்கள் எடுத்திருக்கேன், பெண்கள் பாதுகாப்புக்காக நான் படம் எடுத்திருக்கேன், நீங்க இப்படி பேசாதீங்க, இதுல ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் மனசு அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஏன்னா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தரோட மனநிலைமை, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர ஆம்பளை பொம்பளை அப்படிங்கறது பார்க்கவே கூடாது. கிட்டத்தட்ட 25 வருஷங்களா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்துக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வருஷமா என்னோட அப்பாவும் சரி என்னோட அண்ணனும் சரி வேலைக்கு போகாம இருந்தாங்க. அந்த நேரத்துல கூட நான் ராப்பகலா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போய் என்னோட குடும்பத்தை பாதுகாத்திருக்கேன். நான் காலையில எந்திரிச்சு ஷூட்டிங் போயிருவேன். என்னோட கேரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எனக்கு நிறைய வெற்றி படங்கள் தான் இருக்குது. நானே இதை சொல்லக்கூடாது, ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய விருதுகளை வாங்கியிருக்கேன், என்னென்ன விருதுகள் வேணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல இருக்க விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாம என்னை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா டைரக்டா பேசுங்க, நிறைய பேர் என்னை பத்தி தேவையில்லாம அவதூறுகளை பரப்புறீங்க. இது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த விஷயத்த பத்தி நான் பொது வெளியில பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா திரும்ப 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 என்ன இப்படி ஒரு டார்கெட் பண்ணி என்னோட மென்டல் டிப்ரெஷன் அதிகமாகி
என்ன பேச வச்சுட்டீங்க, இதுக்கப்புறமா நான் அமைதியா இருக்க போறதே கிடையாது அப்படின்னு ரவிமோகன் சொல்லியிருக்காரு. அதுல இன்னொரு விஷயத்த ரவிமோகன் சொல்லியிருக்காரு என்னன்னா, ஒரு பெண்ணை நீங்க வந்து டார்கெட் பண்ணி புல்லிங் பண்ணி அந்த பொண்ணை சென்னையை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பொண்ணு வந்து இங்க இருந்து போனதுக்காக நான் பிரஸ் மீட் கொடுக்கல, என்கிட்ட என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் நான் பிரஸ் மீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதை இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ கடந்த காலங்கள்ல நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எக்ஸ் குடும்பத்துல இருக்கவங்க வந்து யாருமே வந்து இப்பெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்குது, என் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு வந்து நிறைய வதந்தி பரப்புறாங்க. நான் வந்து என்னோட 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அவங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது 50 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடை கட்டி அவங்களுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் அவங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்க முடியும். ஆனா நான் அது பண்ணல. என்னோட குழந்தைகள் எனக்கு ரொம்பவே முக்கியம். எனக்கு வந்து என்னோட பசங்களை கூட பார்க்க விட மாட்டாங்க. என்னோட பசங்களுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டியிருக்கேன். ஆனா என் குழந்தைகளுக்கு போன் பண்ண முடியல, பார்க்க முடியல. எப்பவுமே அந்த குழந்தைகள் கிட்ட வந்து பாடி கார்டோட தான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு டைம் கொடுக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தன்னோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. நீங்க கேக்குறீங்க குழந்தைகள் மேல கூட பாசம் இல்லையா அப்படின்லாம் கேக்குறீங்க. குழந்தைய கண்டுக்க மாட்டாரு, இஷ்டத்துக்கு பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா, என் குழந்தைங்க தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். என் குழந்தைகளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட குழந்தை கூட அந்த டிக் டிக் படம் பண்றப்போதான் நான் ரொம்பவே ரொம்பவே ஒரு சந்தோஷமா உணர்ந்தேன். அந்த சந்தோஷம் எனக்கு இப்பவே இல்லவே இல்லை. என் குழந்தைகளை நான் பார்க்க முடியல, அவங்ககிட்ட பேச முடியல. நான் நாள்தோறுமே அவங்க என் குழந்தைங்க கூட விளையாடுவேன். அவங்க கிட்ட வந்து நான் வேணும்னே தோத்து போவேன். சோ இப்படிலாம் இருந்துட்டு என் குழந்தைகள் இப்ப என் கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவங்கள பார்க்க விட மாட்றாங்க. அந்த மாதிரி பாடிகார்டை வச்சு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கொண்டு போறாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே வலிக்குது. நான் தான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். பட் அப்படி இருந்துமே என்னை பார்க்க விட மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு. சோ இது மட்டுமே இல்லாம இன்னுமே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க என் தரப்புல இருக்க தப்ப மட்டும்தான் எல்லாருமே சுட்டி சுட்டி காட்டுறாங்க. ஆனா என்கிட்ட ஒரு தப்பு கூட இல்ல. என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் வெளிப்படையா சொன்னதே கிடையாது. நீங்க இதுக்கப்புறமா வந்து நான் நிறைய டாக்குமெண்ட்டுகளை வெளியிடுவேன். என்கிட்ட வந்து மத்தவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க. இப்போ வந்து ஆர்த்தி சைடு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல எல்லாம் நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காங்க. கணவன் மனைவியே நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. சோ அப்பெல்லாம் வந்து இல்ல நான் கோபப்பட்டா கூட ரவிமோகன் கோபப்பட மாட்டாரு, ரொம்பவே சாந்தமா தான் இருப்பாரு அப்படின்லாம் ஆர்த்தியே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரவிமோகனுமே நிறைய இடங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது மனைவி ரொம்பவே சந்தோஷமா வச்சுப்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவார் அப்படின்னு தான் ரவிமோகனுமே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பெண்ணு கூட அப்படிங்கறத சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ரவிமோகன், நான் வந்து நிறைய அழகான பெண்கள் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு அழகான பெண்கள் கூட நடிக்கிறது தான் என்னோட வேலையே. நான் அப்படி நினைச்சிருந்தா நான் அப்பவே தப்பு பண்ணிருக்கலாம். நீங்க வந்து என்னோட அம்மா அப்படி என்ன தப்பாவே வளர்க்கல. சோ அதனால இந்த அம்மாவுக்கு பிறந்த நான் வந்து எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தரப்புல இருக்க ஒரு நியாயத்தை சொல்லியிருக்காரு. என்னோட அம்மா இந்த மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிற மாதிரி வளர்க்கவே இல்லை அப்படின்னு ரவிமோகன் காட்டமா சொல்லியிருக்காரு. சோ அந்த தன்னோட பசங்களை பார்க்க விடலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுறாரு. சோ இந்த வீடியோல பாக்குறப்போ நமக்கு தெரிஞ்சுது அவர் மனசுல எவ்வளவு ஆதங்கம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ என்னடானா திடீர்னு நான் வந்து தப்பு பண்ணேன், நான் வந்து கொடுமைப்படுத்தினேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இதனால பெண்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் வரீங்க. இதுல ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதுல வந்து மனசு யார் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ நான் நினைச்சா மத்தவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறது என்னால வெளிப்படையா சொல்ல முடியும். ஆனா எனக்கு அது தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்து அப்படி சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் வந்து பொது வெளியில வெளிக்கொண்டு வந்துருவேன். சோ இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நான் சினிமா நடிக்க போறது கிடையாது. இந்த என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போற வரைக்கும் நான் வந்து சினிமாவில நடிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம எனக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க, அவன் எப்படி சினிமாவுக்கு வரான்னு பார்ப்போம், எப்படி நடிக்கிறதுக்கு போறான்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரவிமோகன் சொல்லியிருக்காரு. இப்படி மிரட்டல் விடுறதுனால எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனா நான் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு திரும்ப திரும்ப பேசுறதுனால என்னால நிம்மதியா வேலை கூட பார்க்க முடியல. ஷூட்டிங் போனா கூட எனக்கு அதே நினைப்பு தான் இருக்கு. என்னால அதுல கவனம் செலுத்தவே முடியல. இதனாலதான் நான் வந்து படங்கள் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன். என்னோட படங்கள் வந்து ஏற்கனவே இருக்க படங்களுமே வெளிவராது. என்னோட வாழ்க்கையில என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த விவாகரத்து வழக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் படங்கள் நடிப்பேன் அப்படின்னு ரவிமோகன் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. குறிப்பா நிறைய பேர் என்னோட சம்பாத்தியத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்னோட சொத்துக்கள்ல தான் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் போது என்ன பத்தி அவங்க எதுக்கு இப்படி கீழ்த்தனமா பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல.
இதுக்கப்புறமா வந்து நான் யாரை பத்தியும் கண்டுக்க போறது கிடையாது, எதுக்காகவும் அமைதியா இருக்க போறதே கிடையாது. நான் இவ்வளவு நாளுமே அமைதியா இருந்துட்டேன். கடந்த 2 வருஷங்களா இதை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன்னா இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திரும்ப 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 என்ன கலாய்க்கிறதா இருக்கட்டும், என்னை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை பண்றதுனால இதுக்கப்புறமா நான் சும்மாலாம் விட்டுட்டு போக மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானுமே எல்லா விஷயங்களையும் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு நடிகை தான் எங்களோட குடும்பத்தை கெடுத்தாரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இட்லி நடிகை அப்படின்னு ஒரு நடிகையை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா அந்த நடிகையுமே என்னோட பேரை குறிப்பிடாம தான் பேசுறாங்க. சோ அதனால நானுமே அவங்களை இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி நடிகை தான் என்னை பத்தி பேசுறாங்க, என்னை பத்தி தேவையில்லாம வதந்திகளை பரப்புறாங்க, அவங்க தான் குடும்பத்தை கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அந்த இட்லி நடிகையுமே நல்லவங்க கிடையாது. நிறைய நடிகர்கள், அதாவது 3 தலைமுறை நடிகர்கள் கூட அந்த இட்லி நடிகை அந்த பொம்பளைய பத்தி நிறைய தப்பாவே சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை வந்து குடும்பத்தை கெடுக்கிறவ, அவனா நல்லவளே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பொம்பளை எப்படி என்ன பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் வந்து ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கும்போது வந்து எனக்கு நிறைய பேர் வந்து உதவி பண்ணாங்க. ஒரு டைம்ல நான் என்னோட சொத்துக்கள், நான் சம்பாதிச்சு கட்டின வீட்ல இருந்து நான் வெளியே வந்தேன். ஒரு பைசா இல்லாம நான் வெளியே வந்தேன். அப்போ என்னோட நண்பர்கள் தான் எனக்கு உதவியா இருந்தாங்க. ஒரு இடம் கூட இல்லாம, அதாவது ஒரு பைசா கூட இல்லாம வெளியே வந்தேன். இப்போ நான் வாடகை வீட்ல தான் இருக்கிறேன். சோ இது மட்டும் இல்லாம நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் குடும்பம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். என்னோட அம்மாவா இருக்கட்டும், எங்க அண்ணனா இருக்கட்டும், என் அப்பாவா இருக்கட்டும், இவங்கள பத்தி யாராவது தேவையில்லாம பேசுனீங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க தான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு ரவிமோகன் சொல்லியிருக்காரு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், தன்னோட குழந்தையை பார்க்க விட மாட்றாங்க. எனக்கு வந்து என்னோட பசங்க ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்கள கூட பார்க்க விட மாட்றாங்க. என் பையன் கூட நடிச்ச அந்த ஒரு தருணம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ இல்ல. என் குழந்தைகளை எனக்கு பார்க்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தன்னோட காட்டமா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆரம்பத்துல ஆர்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் வேண்டான்னு சொன்னாங்க. என்னோட கல்யாணத்துல என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் எனக்கு அட்சதை போடுற வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் நானா தான் வாண்டடா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காரு. இதுல நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு நாள் பேட்டி கொடுக்காதவர் திடீர்னு ஏன் கொடுக்கணும்? என்னன்னா, கெனிஷா வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனதுனால பிரஸ் மீட் கொடுக்குறாரா, இல்லாட்டா உண்மையாவே இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கொடுக்குறாரா அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கமெண்ட்களை போட்டுட்டு வராங்க. ஏன்னா இப்ப 2 தரப்பும் மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்றதுனால யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறத தாண்டி இப்போ ரவிமோகன் சைடு வந்து ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தையை பார்க்க விட மாட்றாங்க அப்படிங்கறத ஆதங்கத்தோட சொன்னார். என் குழந்தைக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? அவங்களோட முன்னேற்றத்துக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தைகளை நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி கைவிட்டுட்டாரு அப்படின்னா இஷ்டத்துக்கு பேசுறீங்க, உங்களுக்கு தெரியுமா எப்படி குழந்தை மேல பாசம் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்காரு. சோ இது வந்து இதுக்கப்புறமா போக போக எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த சில மாதங்களாவே ரவிமோகன், கெனிஷா, ஆர்த்தி இவங்க பிரச்சனை தான் பூதாகரமா வெடிச்சது. இல்ல கெனிஷா வந்து இப்ப என்ன ஆளை விட்டா போதும் சாமி, நான் வந்து சென்னையில இருக்கலப்பா, நான் பாட்டி கிளம்பி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ரவிமோகன் பிரஸ் மீட் கூட்டிட்டாரு. சோ பார்க்கலாம் இப்ப யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல ரவிமோகன் இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு இல்லையா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.